பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாநகராட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தனியார் நிறுவனங்களில் பணியில் உள்ள 970 தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான அரசு சேவை மற்றும் நலத்திட்ட முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது. இதில் தூய்மை பணியாளர்களுக்கான வாரியத்தில் பதிவுகள் சரிபார்த்தல், சாதி சான்று, ஆதார், தொழிலாளர் நலவாரிய பதிவுகள் உள்ளிட்ட சேவைகள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் அருணா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அவருடன் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் மற்றும் நகர்நல அலுவலர் காயத்ரி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். மாவட்ட ஆட்சியர் சென்ற சிறிது நேரத்தில் மாநகரமன்ற உறுப்பினர் அப்துல் ரகுமான் மற்றும் தாவேகா நிர்வாகிகளுடன் கட்சி கொடி கட்டிய கார்களில் அணிவகுப்போடு படை பரிவாரங்களுடன் வந்த அமைச்சர் முகமது பர்வேஸின் அண்ணன் முகமது இப்ராஹிம் தூய்மை பணியாளர் கொடுத்திருந்த மனுக்களை வாங்கி பார்த்து மாநகராட்சி ஆணையர் காந்திராஜிடம் மனுக்கள் பற்றியும் நடவடிக்கைகள் பற்றியும் கேட்டறிந்து ஆய்வு செய்தார். ஆய்வில் ரொம்பவே பவ்யமாக பதில் சொன்ன ஆணையர் அமைச்சரின் அண்ணன் புறப்படும் போது மண்டபம் வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார். கார் கதவுகளை தான் திறந்து விடவில்லை. அமைச்சர் முகமது பர்வேஸின் அண்ணன் முகமது இப்ராஹிம் அரசு நிகழ்ச்சியில் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கும் படங்கள் மற்றும் வீடியோவை சமூக வலைதளங்களில் மியூசிக்குடன் ரீல்ஸ் பதிவிட்டு மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநகராட்சி ஆணையர் அவர்கள் தலைமையில் புதுக்கோட்டை மகாராஜா மஹாலில் நடைபெற்ற மாநகராட்சியில் பணிபுரியும் அனைத்து விதமான பணியாளர்களுக்கும் அரசு சலுகைகள் சேரும் வண்ணம் நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்ட பொழுது என்று பதிவுகளும் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகள், அலுவலகங்களில் தாவேகா நிர்வாகிகள் ஆய்வு செய்யக்கூடாது, ஆய்வு செய்து ரீல்ஸ் வெளியிடக்கூடாது, அப்படி யாரேனும் ஆய்வு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளும் தாவேகா தலைமை அறிவித்தது. ஆனால் இங்கே அமைச்சர் முகமது பர்வேஸ் ஊரில் இல்லை என்பதால் அவரது அறிவுறுத்தலின் பேரில் எந்த பதவியும் இல்லாத அவரது அண்ணன் முகமது இப்ராஹிம் அரசு நிகழ்ச்சியை ஆய்வு செய்து மனுக்களை வாங்கி பார்த்து மாநகராட்சி ஆணையரிடம் விளக்கம் கேட்டு அதனை தன்னுடன் வந்த ரீல்ஸ் கும்பலை வைத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார். தாவேகா தலைமை அமைச்சர் மீதும் அவரது அண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மீதும் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், இல்லை சம்பந்தமே இல்லாத விளக்கம் சொல்லி மூடி மறைப்பார்களா என்று முகாமில் பணியாற்றிய அதிகாரிகளே கேள்வி எழுப்பியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.